அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியிலிருந்து உதவி பேராசிரியர் காலி பணியிடங்கள் தேர்வு முடிவுகள் ஜூன் மாத கடைசிக்குள்ளே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, பட்ஜெட் தாக்கல் பண்ண பின்னாடி பல்வேறு காலி பணியிடங்கள் குறித்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு காலி பணியிடங்கள் உயர்கல்வித்துறையில் உள்ளன. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 12 பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர் பதவிகள் இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளன. அரசு சட்டத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய சட்டக்கல்லூரிகளில் பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் உள்ளன. மேலும் பார்த்திங்கன்னா 2708 காலி பணியிடங்களுக்கான உதவி பேராசிரியர் பணிகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் இன்னும் முழுமையாக வெளிவரல. இது அனைத்துமே ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகும்னு சொல்லி நாம் நம்பலாம். காரணம் என்ன அப்படின்னா, டிஆர்பி சைட்லேருந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுப்பாங்க. அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த காலி பணியிடத்தின் எண்ணிக்கை 4000 உயரப்போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல்வேறு செய்தித்தாள்களில் வந்த ஒரு நியூஸ் தான். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான அந்த பணி நியமன வரைமுறையை 6 மாதத்துக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அதன் பேரில் பார்த்திங்கன்னா டிஆர்பி மிகப்பெரிய ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு 1292 காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 4000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த 4000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா, புதிதாக தேர்வு எழுதிய உதவி பேராசிரியர்களும் பணி அனுபவத்தின் மூலமாக பெற்ற மதிப்பெண் மூலமாக நேர்காணலுக்கு வரக்கூடிய உதவி பேராசிரியர்களுக்கும் மதிப்பெண் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து காணொலியாக பார்த்துட்ருக்கோம். நம்ம பொறுத்தளவு ஒரு நேர்காணலுக்கு பெஸ்ட் இம்ப்ரெஷன் எது அப்படின்னா வார்த்தைகள் மட்டும்தான். நாம் உபயோகப்படுத்தும் வார்த்தைகள் தான் நமக்கு அதிகமான மதிப்பெண்ணை வாங்கித்தரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஹிஸ்ட்ரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்வியூவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க கேண்டிடேட்டும் 2வது இருக்க கேண்டிடேட்டும் சேம் இன்டர்வியூ மதிப்பெண், அதாவது சரிசமமான மதிப்பெண்ணை பெற்றிருக்காங்க. 15 இருக்குது. நேர்காணலுக்கு மொத்தம் 15 மதிப்பெண். 2 போட்டியாளர்களுமே சமமான மதிப்பெண் 12-12ன்னு. அங்கே யாருக்கு வேலைக்கான ஒரு அட்வான்டேஜ் கூடுது அப்படின்னா, முதன்மை தேர்வு இருக்குல்ல, மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ், அதில் எந்த தேர்வர் அதிகமான மதிப்பெண் பெறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே அட்வான்டேஜ் கொஞ்சம் கூடுது. புரியுதுங்களா? ப்ளஸ் பார்த்திங்கன்னா பணி அனுபவத்தோட மதிப்பும் ஒரு எட்ஜு கொடுக்குது, ஒரு முன்னுரிமை கொடுக்குது. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இருக்க கேண்டிடேட் 104 மதிப்பெண் வாங்கி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு 8 மதிப்பெண் ப்ளஸ் இன்டர்வியூக்கு ஒரு 12 மதிப்பெண், டோட்டலாக 124 அப்படின்னு ஒரு மேஜிக்கான நம்பர் வருது. அப்போ அவங்க அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு அந்த நேர்காணலுக்கு செல்லவும் வாய்ப்பு இருக்குது. நேர்காணல் மதிப்பு மூலமாகவும் பணி நியமனத்திற்கான அந்த அனுபவத்தின் சான்று மதிப்பு கிடச்சிச்சின்னா அதன் மூலமாகவும் ஒரு எட்ஜு கிடைக்கிது. ஓகேங்களா? அப்போ இங்கே எந்த அளவு அந்த முதன்மை தேர்வோட மதிப்பெண் அப்படின்றது நமக்கு எவ்வளோ முக்கியன்றது இந்த எக்ஸாமினேஷன்ஸ் மூலமாக தெரியுது. இங்கே இருக்க கட் ஆஃப் மூலமா நமக்கு தெரியுது. இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 104, 79, 77 ஒரு கேண்டிடேட்டுக்கும் இன்னொரு கேண்டிடேட்டுக்கும் இருக்க வித்தியாசம் கிட்டத்தட்ட முதல் கேண்டிடேட்டுக்கும் அடுத்த இருக்க கேண்டிடேட்டுக்கும் வித்தியாசம் ஒரு 30க்கும் மேற்பட்டது. அதுக்கு அடுத்த இருக்க கேண்டிடேட்டுக்கு 4 மதிப்பெண் வித்தியாசம், 4-2 மதிப்பெண். இங்கே நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு தேர்வர் பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வில் ஒரு 100க்கு மேலே மதிப்பெண் பெற்றாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பணி அனுபவத்தின் சான்று மதிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நேர்காணலுக்கு போகிறதுக்கு. அதாவது என்னென்னா, உதவி பேராசிரியராக பணியாற்றி அந்த பணி அனுபவத்தின் மூலமாக பெற்ற சான்றிதழின் மதிப்பெண் அடிப்படையில் 15க்கு ஒரு 8க்கு மேலே கிடச்சாலே அவங்களுக்கு ஓரளவு நேர்காணலுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. நேர்காணலில் நாம் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளை பொறுத்து தான் அங்கே மதிப்பெண் அப்படின்றது அமையும். அந்த மதிப்பெண் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 12-12-6. அப்போ முதல் இருக்க 2 கேண்டிடேட்க்கு 12 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. 3வது வந்த கேண்டிடேட்க்கு 6 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க.
ஏன் அவர் 12 வாங்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். அவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் அவங்களுக்கு திருப்திகரமாக இருந்திருக்காது. ஸோ அதனால தான் அந்த 1 டிஜிட் அப்படின்ற ஒரு ஸ்கோரை அவங்க வாங்குகிறாங்க. இதுக்கு தான் நம்ம பல காணொளிகள் தொடர்ந்து கொடுக்குறோம். உதவி பேராசிரியர் பெருமக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் நேர்காணலுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருங்க. இதுதான் நாம் சொல்ல வேண்டிய முதல் பதில். ரெண்டாவது வந்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றது இங்கே ஸ்டார்டிங் 104 ஆரம்பித்து 79, 77 வரைக்கும் வருது. இது வந்து ஹிஸ்ட்ரி எஜுகேஷன்ஸ்க்கான அதாவது ஹிஸ்ட்ரி எஜுகேஷனோட டேட்டா நேர்காணல் வரைக்கும் போனவங்களுடைய மதிப்பெண். பணி நியமன ஆணை பெற்ற மதிப்பெண் நான் பின்னாடி உங்களுக்கு தனியாக ஒரு காணொலியாக கொடுக்குறேன். இவ்வளோ மார்க் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் நேர்காணல் வரைக்கும் போக முடியும் அப்படின்னா 106, 98, 124 இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணலோட மதிப்பெண் எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 230க்கு 124, 106, 98 மதிப்பெண்றது போதுமானா ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடத்தை பொறுத்து தான் நமக்கான அந்த வெற்றி வாய்ப்புன்றது உறுதி செய்யப்படும். இப்போ ஹிஸ்ட்ரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான். ஒரு வேக்கன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:3 அடிப்படையில் நேர்காணலுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ நேர்காணலில் ஒட்டுமொத்தமாக 230க்கு யார் அதிகமான மார்க்கோ அவங்க தான் அந்த பணி நியமனம் வாங்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிளிஃபை ஆன்சர். 230க்கு யார் அதிகமான மதிப்பெண் டோட்டலாக வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணி நியமன ஆணை ஒரு காலி பணி எடுத்திருக்கு. இது போலவே ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பாட்னி இருக்குது, சுவாலஜி இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, பல்வேறு விதமான எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பல்வேறு விதமான துறைகள் இருக்குது. அந்த பல்வேறு துறைகள் 40க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது. இந்த 40க்கும் மேற்பட்ட துறைகளுக்கான தேர்வர்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ரிசல்ட் இன்னும் வெளிவரலை, ரிசல்ட் வந்த பின்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா உதவி பேராசிரியர் அனைவருமே அதை கொஞ்சம் அந்த எண்ணத்தை மாற்றி இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஸோ ரைட் வே உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா வைஸ் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கட் ஆஃப் அமையும். இதை தாண்டியும் போகாது, இதுக்கு கம்மியாகவும் போகாது. இப்போ இதில் மினிமம் வந்து 77 எடுத்திருக்காங்க, மேக்ஸிமம் 104 அப்படின்னு எடுத்திருக்காங்க. அங்கே நீங்கள் சொல்லலாம் கொஸ்டின்ஸ் பேட்டர்னை பொறுத்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைட் கொஸ்டின்னு நமக்கும் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் அப்படின்னு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப்பை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. டிஸ்கிரிப்ட் டைப் வந்து நம்மளால் யூகிக்கவே முடியாது யார் எவ்வளோ மதிப்பெண் வாங்குறாங்க அப்படின்னு. ஸோ நமக்கு இப்போ ஒரு 70+, 74+ மதிப்பெண் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக கான்ஃபிடெண்ட்டாக காத்துருங்க, நல்லதே நடக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 74+ இருந்து பணி அனுபவத்திற்கான மதிப்பெண் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நேர்காணலுக்கு போக 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பாட்னி, சுவாலஜி எது இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா டிஸ்கிரிப்ட் டைப்பில் வாங்கக்கூடிய மதிப்பெண் அப்படின்றது ஒரு போட்டியாளருக்கு இன்னொரு போட்டியாளருக்கு இடையே இடைவெளிகள் அதிகமாக இருக்கும். அந்த இடைவெளிகள் எங்கே குறையும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த நேர்காணலில் பெறக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு தான் ஓரளவு அட்வான்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நேர்காணலுக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒன்று தான், எழுத்து தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கினீங்க அப்படின்னா கட்டாயமாக நேர்காணலுக்கு போகலாம். பணி நியமன ஆணை நம்மளால் வாங்கணும் அப்படின்னா எழுத்து தேர்வையும் நேர்காணல் தேர்வு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மதிப்பெண் இருந்தால் ஒரு அட்வான்டேஜ். இல்லைனாலும் நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த பணி நியமன ஆணை உறுதி செய்யப்படும். அப்போ இங்கே முழுக்க ஒரு 70% சான்ஸ் எங்கே இருக்குன்னா எழுத்து தேர்வை பொறுத்து தான் இருக்குது. எழுத்து தேர்வு மதிப்பெண் வந்து விரைவில் டிஆர்பி சைட்லேருந்து அப்டேட் பண்ணுவாங்க. மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.